மதுவை கொண்டு வந்திருக்காங்க. இதை பத்தி உங்களுக்கு எப்படி சார்? அப்படியா? ஆன்லைன்லயும் கொண்டு வந்துட்டாங்களா? போதையை ஒழிப்பதற்காக தாவேக ஆட்சி வர வேண்டும் என்று சொன்னார்கள். மது தமிழ்நாட்டில் ஒழிக்கவே முடியாதா? போன ஆட்சியிலையும் படிப்படியா குறைப்போம்னாங்க. நாடாளுமன்ற உறுப்பினரே அதை சொல்லியிருக்காங்க. நாங்க இல்ல, அதாவது ஆன்லைன்ல மதுவை கொண்டு வந்திருக்காங்க. இதை பத்தி உங்களுக்கு எப்படி சார்? அப்படியா? ஆன்லைன்லயும் கொண்டு வந்துட்டாங்களா? வீட்டுல இருந்து போட்டு இப்ப வாங்கிடலாம். கடையில முன்பதிவு பண்ணிடலாம். என்ன சரக்கு வேணும்? அப்படியா? அதாவது 750 மதுக்கடைகளை நாங்கள் அடைப்போம் சொன்ன இந்த அரசாங்கம் நாய் வித்த காசு குறைக்கவா செய்யும் என்று சொல்கிறது போன்று மதுவை நாங்கள் படிப்படியாக குறைப்போம் என்று சொன்னவர்கள் இந்த ஆண்டு பட்ஜெட்ல 5000 கோடி ரூபாய் மதுவினால் எங்களுக்கு கூடுதல் வருமானம் வரும் என்று பட்ஜெட்ல தாக்கல் பண்ணியிருக்காங்க. கடை 750 குறைக்கப்படுகிறது, மதுவினால் 5000 கோடி கூடுதலாக வருமானம் வருகிறது என்று சொன்னால் போதையை ஒழிப்பதற்காக தாவேக ஆட்சி வர வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த இளைஞர்களை போதையிலிருந்து நாங்கள் மீட்போம் என்று சொன்னார்கள். ஆனால் இன்னைக்கு அவர்களுடைய அமைச்சர்கள் போதையில எப்படியெல்லாம் கிரிக்கெட் பார்க்கும்போது நடந்த விஷயத்தை நீங்க பாத்தீங்க. இன்னும் எந்த நடவடிக்கையும் இல்லை. அவர்களுடைய ஆட்சி மதுவை இளைஞர்களினுடைய பாதைக்கு கொண்டு போற மாதிரி இருக்கு. அதுவும் நீங்க எப்படின்றத நீங்க தான் பார்க்கணும். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கொலை கோயம்புத்தூர்ல நடந்திருக்கு. அதில் இருக்கக்கூடிய செய்தியை பார்க்கிற போது ஜனநாயகன் படத்தில் எப்படி ஒரு ரத்தத்தை நாக்கில் நடவுற மாதிரி இருக்கிறதா அந்த செய்தியை சுட்டி காமித்திருக்கிறார்கள் செய்தியாளர்கள். நீங்க தான் பேப்பர்லையும் ஊடகத்திலையும் போட்டிருக்கீங்க, அதை பார்த்தேன். நான் உத்தமர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், மூதறிஞர் ராஜாஜி, பெருந்தலைவர் காமராஜர், பெரியவர் பக்தவச்சலம், தானை தலைவர் கலைஞர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், மிகப்பெரிய உழைப்பாளி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று ஒரு பக்குவப்பட்ட அரசியல் தலைவர்கள் ஆண்ட இந்த தமிழ்நாட்டை, இந்த இளைஞர்களை, இந்த இளம் பெண்களை, வளர்கிற சந்ததிகளை, இந்த நாடை காக்க வேண்டிய பொறுப்பு எதிர்க்கட்சியாக இருக்கிற எங்களுக்கு இருக்கிறது. அதனால் எங்கு எதிர்க்கட்சியினுடைய குரல் ஓங்கி ஒலிக்கிறதோ அங்கு அந்த நாடு நல்லபடியாக இருந்ததாக நாங்கள் நினைக்கிறோம். அந்த வகையில் இந்த அரசு இளைஞர்களையும் விவசாயிகளையும் வருகால சந்ததிகளையும் காக்க வேண்டிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதை கோரிக்கையாக வைக்கிறேன். சார், மது தமிழ்நாட்டில் ஒழிக்கவே முடியாதா? போன ஆட்சியிலையும் படிப்படியா குறைப்போம்னாங்க. நாடாளுமன்ற உறுப்பினரே அதை சொல்லியிருக்காங்க. நாங்க அதாவது உலகம் முழுவதும் ஒரு விஷயத்தை கடைபிடிச்சுக்கிறாங்க. ஒரு விஷயத்தை நீங்க முழுவதுமாக அதை அறவே ஒழிக்கணும் சொல்றதை விட அதை மானிட்டரைஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதை குறைத்து இளைஞர்களுக்கு பக்குவமான பயிற்சிகளை கொடுத்து அதை என்ன செய்யணும், பட்ஜெட்ல அதனுடைய ரெவன்யூ ஜெனரேஷனை குறைக்கணும். எந்தோடைய ஆட்சியும் கொஞ்சம் கொஞ்சமா அது வரணும். மூலதன செலவுகளை இந்த ஆட்சி வருகிற போது என்ன பேசினாங்க, நாங்க இந்த நாட்டில் அக்ரிகல்ச்சர் இன்கம், மைன்ஸ் மூலியமா இன்கம், இரிகேஷன் மூலியமா இன்கம், பவர் ஜெனரேஷன் மூலியமா இன்கம், வருமானத்தை உருவாக்குவதற்கு எங்களுக்கு என்ன இருக்கு, பல்வேறு வழிகள் இருக்கு. அப்ப இத்தனை வழிகளையும் அடைத்து விட்டு இந்த மதுவை மட்டும் திறந்து விட்டு 5000 கோடி ரூபாய் கூடுதலாக நாங்க வருமானம் ஈட்டுவோம் அப்படின்னு சொல்றது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வேதனையை தருகிறது.